வர வர ஹெட் வெயிட் ஆயிடுச்சா அப்படிங்கறத சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பேசுறாங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல இன்னும் நல்லா பேசுறாங்க. அப்படி என்ன புகழ் பண்ணிட்டாரு, உனக்கு என்ன புகழ் மேல வரணும் அப்படிலாம் கேட்பீங்க. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தானே தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பநாடாவில இருந்து. குக் வித் கோமாளி புகழ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஒரே காமெடி தான் பண்ணுவார். பொண்ணுங்க பின்னாடி வந்து போறது, பொண்ணுங்க லவ் பண்ற மாதிரி காமெடி பண்றது, பொண்ணுங்களை கட்டி பிடிக்கிறது. சோ இது வந்து ஒரு 2-3 சீசன்ல ஒர்க் அவுட் ஆச்சு. திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்ன இவர் இதவே கொஞ்சம் அட்வான்டேஜா யூஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில ஃபாரினர்ஸ் எபிசோட் ஒன்று இருக்கும். ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அங்க இருக்கிற ஃபாரினர்ஸை கட்டி கட்டி பிடிச்சிட்டு லவ் பண்ற மாதிரி பேசிட்டு அது எல்லாருக்குமே பாக்குற நமக்கே வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்பத்துல இருந்தே புகழ் வந்து குக் வித் கோமாளிக்கு ஃபிட் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எபிசோட்ல உமர் வந்து பயங்கரமா சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரியாம வந்து அவங்க அமளி துமளி பண்ணி அவங்களுக்கு வந்து சுட்டிருக்கும். அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு இவரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உமர் கத்திருப்பாரு. உடனே அதுக்குள்ள எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு எல்லாரும் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனோட கையை பார்த்துட்டு இருக்கும் போது புகழ் மட்டும் அங்க சம்மந்தமே இல்லாம என்ன சொல்லுவாருன்னா, உமர் ஏன் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அங்க சொல்லணும்ன்றது அவசியம் வந்து புகழுக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஏன் சொன்னாரு அப்படிங்கறத எல்லாருக்குமே இருந்துச்சு.